என்ன நிகிலி, புள்ளை யாரும் வரலையா பால் வாங்கன்னா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளுக்கு லீவ் இல்ல, அதான் ஆத்தா மறைகளும் சேர்ந்து படுத்துட்டாளுகளே. என்னவோ ஆளையங்கானும் பேரையங்கானும் வருவாளுக. அது சரி. அப்ப என் பொண்டாட்டி அன்னைக்கிளி மட்டும்தான் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேலை பார்க்கறான்னு சொல்லு. நமக்கு வேலை இருக்கு பாக்குறேன், இல்லைன்னா நானும் தான் படுத்து எந்திரிக்கலாம். அது சரி. அப்ப 6 மணிக்கு 7 மணிக்கு எந்திரிக்கிறே, என்ன உனக்கும் தான் இருக்கு போல் இருக்கே. இங்க மாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நாங்க தூங்குற சுதந்திரமே பறி போயிடுச்சே. ஆஹா, மகளிரணி வர்றது தெரியாம நான் பாட்டுக்கு வார்த்தையை விட்டுட்டோம் போல் இருக்கு. மாம்சு 6 மணி 7 மணி வரைக்கும் இழுத்து போட்டிக்கிட்டு தூங்குறதெல்லாம் பெண்களோட சுதந்திரம். அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்க வாழ்க்கையில முடிஞ்சு வச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் 5 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது, வீட்டுல மாமியா மாமனுக்கு பால் வாங்க தூக்குச்சட்டியை தூக்கிக்கிட்டு ஓட வேண்டியதுன்னு இதே பொழப்பாத்தானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். பால் வாங்க வர்றது முக்கியம் இல்லப்பா, வாங்கின பாலை கொண்டு போய் மாமியா மாமனுக்கு காப்பி விட்டு கொடுக்கணும்ல, அதான முக்கியம். கரெக்டா சொன்னீங்க மாமா, அது என்னவோ உண்மைதான். ஏண்டி, ஏன் வந்த உடனே மாமனை வம்புக்கு இழுக்கிறியே? எங்க வனசாவ காண? வந்துட்டேன் கோய். ஆடி வனசா, உனக்குத்தான் காத்துக்கிட்டு இருக்கேவா? ஏக்கா, அக்காலும் மச்சானும் ஏதோ பாலை காய்ச்சி வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி சொல்றியே. ஏன் வனசா, நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. மாமா மகளுக்காக இந்த மச்சான் உனக்கு பாலை காய்ச்சி தானே தரணும், கழுத பால் கோவாவா கிண்டி தந்துட மாட்டேன். அதுதான் சரி. எக்கோ, எங்க மச்சான் வாயில பாயசம் காய்ச்சுவாருன்னு தெரியும், ஆனா பால்கோவாவும் சேர்த்துக்கிட்டு வரணும் இப்பதானே தெரியுது. மச்சான், பால்கோவாலாம் எங்களுக்கு வேணாம், கழுத பாலை தண்ணி இல்லாம ஊத்துங்க, அது போதும். பாத்தீங்களா மாமா, உங்க மாமா மக போடுற போட்ட பாலில தண்ணி இல்லாம ஊத்தணுமாம்ல. இவளுக்காகவே 2 லிட்டர் தண்ணியை சேர்ந்து கலந்து ஊத்தணும் அம்மா சொல்லிவிட்டேன். அம்மா, மச்சானுக்கு வருமானம் பெறணும்னா அப்புறம் தண்ணி இல்லாத பாலா கலந்தா எப்படி? தண்ணி கலந்த பாலா இருந்தா தானே மச்சான் வருமானம் பார்க்க முடியும், இந்த கூரையை பிச்சு விட்டு மாடி வீடு கட்ட முடியும். என்ன மனசா சொல்ற? இப்படி ஒண்ணுமில்லாத வெறும்பயலா இருந்து தானே மாடி மேல மாடி கட்ட முடியாம போகுது. ஏன் மச்சாங்க கவலைப்படுறிய? உங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கும் உங்களுக்கு கேடு செஞ்சவங்களுக்கும் தான் ஆண்டவனா பார்த்து வழி விட்டுட்டானே. இனி உங்க கூரையை பிரிச்சு விட்டு கழுதைய மாடி எழுப்ப வேண்டியதானே. இனிமே உங்க காலம் நல்ல காலம் தான் நினைச்சுக்கிறங்க. என்னம்மா சொல்ற? ஒண்ணு விளங்கலையே. என்ன உள்ளூருக்குள்ள இருந்துகிட்டு புருஷன் முன்னாடியும் ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே? என்ன இது, என்ன விஷயம்? ஒன்னும் தெரியாதே. ஏமா ஏக்கா, என்ன ஒன்னும் தெரியாது ஓடுற? மச்சான், உங்களுக்குமா ஒன்னும் தெரியாது? என்ன வனசாக்கா, என்ன விஷயம்? என்ன டவுனுக்கார பொம்பளைய மாதிரி என்னாச்சுன்னு மாத்தி கேக்குறத பார்த்தா யாருக்குமே விஷயம் தெரியாது போல் இருக்கு. ஏக்கா, என்ன அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா? என்னடி விஷயம்? என்னடி ஆச்சு? எல்லாம் உன் வீட்டுல நடக்கிற கூத்தத்தை ஊரே பேசிக்கிட்டு இருக்கு, உனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என் வீட்டுல நடக்கிற கூத்தா? என் வீட்டுல என்னப்பா நடந்துச்சு? ஏமாச்சேன், அவன் ஆம்பளையெல்லாம் பொம்பளை மாதிரி அடுத்த வீட்டு சங்கதியை உலக்க வச்சு அளந்துக்கிட்டு இருக்கேன். நீங்க உங்க வீட்டு சங்கதியே ஒன்றும் தெரியாம தெரிஞ்சா எப்படி? 2 நாளா ஆத்தாள் மகளும் அடிபுடி சண்டை போடாதது மட்டும்தான் மிச்சம். சண்டையை போட்டுக்கிட்டு புருஷனை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டாலாம், இது தெரியாதா உங்களுக்கு? என்னடி சொல்ற? என்னம்மா மனசா சொல்ற? அடா ஆமா மச்சான், போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த புருஷனை கூட்டிட்டு வரணுமேனு ஏதோ உங்க அம்மா கையில வச்சிருந்த காசை புடுங்கிட்டு போயிட்டாலாம். அதனால ஆத்தாளுமகளுக்கு ஏதோ சரியான சண்டை ஒல் இருக்கு. அது வாக்குவாதமா முத்தி போய் பேக்கெல்லாம் தூக்கி வெளியே வீசி வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிருச்சாம்ல. என்னடி இப்படி சொல்ற? ஏக்கா, இது சந்தோஷமான விஷயம் தானே, இதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? சந்தோஷப்படுறதுக்கோ இதுல சாக் ஆகுறதுக்கோ என்னட்டி மாடன் இருக்கு? ஆத்தாளு மகளும் இன்னைக்கு அழைச்சிக்கிருவாளுக, நாளைக்கு குடிக்கிருவாளுக. அதை நினைச்சு நம்ம என்ன சந்தோஷப்பட? நம்ம உழைப்பே இங்க தலைக்கு மேல இருக்கு, அவளுகளை பத்தி யோசிக்கிறதுக்கா நேரம் இருக்கு? ஓ, போன வாட்டி நடந்த சண்டைக்கு இந்த வாட்டி நடக்கிற சண்டைக்கு நிறைய வித்தியாசம் இருக்குக்கா. போன தடவை சண்டை என்னமோ என் நயன்தாரா கல்யாணத்துல அவங்க நாத்தனா மக விட்டு சங்கிலி அந்த பிள்ளை திருடிடுச்சுன்னு தானே சண்டை வந்துச்சு. ஆனா இந்த தடவை அப்படி இல்லைக்கா, ஆத்தாளு மகளுக்குமே ஏதோ பெரிய பிரச்சனை இல்லை, காசு விவகாரத்துல சண்டை போல் இருக்கு. அதனால இந்த கிழவி ஆடு மாடெல்லாம் விற்கிறதால கேள்விப்பட்டேன். என்ன மனசா சொல்ற? ஆடு மாடை விற்க போறாங்களா? நான் தான் அன்னைக்கே நினைச்சனே. ஏன் அன்னைக்கிளி, அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லல? அந்த டீ கடை முருகேசன் பொண்டாட்டி கூட வந்து சொல்லிச்சு, காசு கொடுக்கலைன்னு மாட்டை பத்தி ஏத்துட்டோம்னு. இப்படி எத்தனை பேர் எங்கிட்ட கடன் கொடுத்துட்டு ஒவ்வொன்றா பத்திட்டு போக காத்துக்கிட்டு இருக்கானே தெரியல. இதுகெல்லாம் குடும்பம்ன்ற லட்சணத்துக்கு இந்த ஊர்ல எங்க அப்பா எடுத்து வச்ச பேரையே சுத்தமா தொலைச்சிருங்க போல் இருக்கே. என்னதான் மாமா குடும்பம் பண்றாளுக?
அக்கா மக பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு தெரிஞ்சதுக்கு அதுக்கெல்லாம் இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்க்கா. இனிமேலாவது அடங்கி உடங்கி இருக்கும்ல. இதை நினைச்சு நீங்க 2 பேரும் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆத்திரமா வருதுமா நெடுவாளி. பெத்த உள்ளேன்னு கூட பார்க்காம பொம்பளை பிள்ளையில கூட்டிக்கிட்டு அத்தை ராத்திரியில என்னை விரட்டி விட்டுப்புட்டு மகளை கூட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நான் குடும்பம் பண்றோம்னு பீத்திக்கிட்டு தெரிஞ்சிச்சுல. இன்னைக்கு மக என்ன நிலைமையில விட்டுட்டு போயிருக்கா பத்தியா? விடுங்க மச்சான், உங்களுக்கு பண்ணின பாவத்துக்கும் உங்களுக்கு செஞ்ச கொடுமைக்கும் அவங்க அனுபவிக்க வேண்டியது இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. என் அப்பனோட பிறந்த அத்தையாச்சின்னு பாக்குறேன். இல்லைன்னா வாயில என்னத்தையாவது வந்தரபடி சொல்லிடுறியாமா. இங்கிட்டோ தொலைஞ்சு நாசமா போகட்டும். இனிமே அதுகளை பத்தி பேசி என்னத்துக்காக போகுது? நம்ம பொழப்ப நம்ம பாப்பா அன்னைக்கிளி. நீ பிள்ளைகளுக்கு பாலை ஊத்து. அக்கா விடு பாவம். அவரும் எல்லாத்தையும் வளர்த்தவர் பார்த்தவர். மனசு ஆதங்கப்படும்ல. ஒவ்வொன்றா விற்கிறாங்கன்னு எங்கள் அத்தை கிழவியும் ஏதோ வந்து கத்திக்கிட்டு இருந்துச்சுக்கா. அவளுக்கெல்லாம் இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்னு புருஷன் பொண்டாட்டி ஏதோ பேசிக்கிட்டாங்க. நான் யாரையோ பற்றி பேசுகிறாங்களாக்குன்னு பெருசாக ஒன்றும் கண்டுக்கல. இப்போ தானே புரியுது ஓ மாமியால பற்றின்னு. அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆடும் மாடும் என் புருஷன் பார்த்து பார்த்து வளர்த்து ஆளாக்குனதுடி. அதை போய் இந்த கிழவி ஒன்றுன்னா விற்கிதுன்னா அப்போ என்ன ஒரு திமிரு. மகளை கூட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கடனுக்கு எல்லாத்தையும் வாங்கி தண்டுபிட்டு வட்டிக்கு வாங்கி செலவழிச்சிட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் வித்து செலவழிக்கிறாளுங்கன்னா நம்மளுக்கே ஆதங்கமா இருக்கு. அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கு? நீ ஆதங்கப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. என்னையெல்லாம் கேட்டா அந்த கிழவிக்கும் அவன் மகளுக்கும் இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும் தான் சொல்லுவேன். நீ தேவையில்லாம அதையெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்கிறாம மச்சானையும் பேசாம இருக்க சொல்லு. இவர் எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காரு? சும்மாவே நெஞ்சு வலின்னு அன்னைக்கெல்லாம் முடியலேன்னு பேசிக்கிட்டியே. மேற்கொண்டு இவரை ஏதாவது இது பண்ணி விட்டுவிட்டு நம்ம போய் ஆஸ்பத்திரியில் கிடந்தா யார் பார்க்கறதுன்னு நினைச்ச? நம்மளுக்கு பார்க்க நம்ம தாக்கா இருக்கான். ஒரு நாளையும் வந்து நிற்காது, ஒரு நாய் வந்து என்னன்னு கேட்காது. நம்ம உடம்ப நம்மளை பார்த்துக்கிற சொல்லு. மச்சானை தேவையில்லாம டென்ஷன் ஆக வேணான்னு சொல்லு. அதுவும் சரிதாண்டி வனசா. சரி வந்து பாலை வாங்குங்க வாங்க. மச்சான் சொல்லிக்கிறாம பண்ணணும்லாம் ஒண்ணும் இல்லடா. அவங்க அம்மா திட்டி புட்டாங்கன்னா அந்த பிள்ளை உட்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்ததான் வாழ்வுங்கிறது மாதிரி நானும் ஒரு வேகத்துல வாமா கிளம்பின்னு சொன்னேன். அந்த பிள்ளைங்க இருந்த சோகத்துல விழுட்டுன்னு கிளம்பி வந்துருச்சு. அப்படி இப்படின்னு நடந்து முடிஞ்சது தாண்டா எங்க கல்யாணம். மத்தபடி எதுவுமே பிளான் பண்ணி நடக்கல. ஆமா 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 6 மாசமா இந்த கல்யாணம் அந்த கல்யாணம்னு வெறுப்பேத்துனா அப்புறம் என்ன பண்றது? சரி பொண்ணுதான் கைவசாரிக்கே கூட்டிட்டு வந்து தாலியை கட்டிடுவோமேன்னு நானும் கட்டிட்டேன். சரிடா மாப்பிள்ள, எங்க அம்மா வர்ற சத்தம் கேக்குது, நான் வைக்கிறேன், அப்புறம் கூப்பிடுறேன். என்னடா அப்படி உட்கார்ந்துருக்க? வண்டிக்கு போலையா நீ? எம்மா நேத்து தான் கல்யாணம் ஆயிருக்கு, இன்னைக்கு உடனே வண்டிக்கு போக முடியுமா? நான் 1 வாரம் லீவ் போட்டிருக்கேன், சவாரி எதுவும் எடுக்க மாட்டேன். என்னது 1 வாரம் லீவ் போட்டிருக்கியா? 1 வாரம் லீவ் போட்டா சோத்துக்கு என்னடா பண்றது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. அதை பத்தி உனக்கு என்ன பிரச்சனை? நீ பேசாம ராணி மாதிரி காலை ஆட்டிக்கிட்டு குடுக்கறத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பொம்போல இருந்தா மட்டும் போதும். எல்லாத்தையும் என் பொண்டாட்டி பாத்துக்கிறவா. யாரு? உன் பொண்டாட்டியா? விடிஞ்சு 7 மணி ஆச்சு, இன்ன வர எந்திரிச்சு வந்து அடுப்படிக்குள்ள போய் ஒரு காப்பியை போட்டு கொண்டு வந்து கொடுத்தோம்னு கொடுத்துருக்காளாடா. காலையில எந்திரிச்சதுல இருந்து கட்டாந்திர வேலையில இருந்து கண்டுக்குட்டி வேலை வரைக்கும் நான் தானே பாத்துக்கிட்டு கிடக்கேன். ஐயோ அம்மா, அவ 6 மணிக்கே எந்திரிச்சு குளிச்சு கிழிச்சிட்டு அடுப்படிக்குள்ள போயாச்சு. இனிமே காப்பி ஓடுற வேலையில இருந்து கட்டாந்திர கூட்டுற வரைக்கும் என் பொண்டாட்டி எல்லாத்தையும் பாத்துக்கிடுவா. நீ ராணி மாதிரி காலை ஆட்டிக்கிட்டு இருந்தா மட்டும் போதும். 6 மணிக்கு அடுப்படிக்குள்ள போன பொம்பளை 7 மணி வரைக்குமா காப்பி போடுற? இன்ன வரை காப்பி வந்து சேரல எனக்கு. வருமா? புதுசா கல்யாணம் ஆகி புதுசா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. எது எது எங்க இருக்குன்னு இப்பதானே சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். எடுத்துக்கிடுத்து பார்த்து பக்குவமா போட்டு கொண்டுட்டு வரணும்ல. நீ வெயிட் பண்ணு, முதல்ல டென்ஷன் ஆகாம இப்படி வந்து உட்காருவா. காலகாலத்துல பிபி வந்து போய் சேர்ந்துடாத. டேய், காலையில காப்பி குடிக்கலைன்னா எனக்கு தலையை சுத்திக்கிட்டு வரும்னு உனக்கு நல்லா தெரியும். காப்பில மட்டும் ஏதாவது சொதப்புனா அப்புறம் பாத்துக்க சொல்லிட்டேன். மறுபடி பால் வாங்கி என்னால காப்பி விட முடியாது. அதெல்லாம் அவ பாத்துக்கிறோமா? அப்பம் பாப்போம். மணி இப்பவே 7 ஆயிருச்சு. இன்னும் எத்தனை மணி நேரம் ஆகுது காப்பி கொடுக்கன்னு நானும் பாக்குறேன். அத்தா, அருக்கு அத்தா, இந்தாங்க ஹார்லிக்ஸ் குடிங்க. ஓ, ஹார்லிக்ஸா? அம்மா, என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்துருக்கியா? சுடுதண்ணி மாதிரி ஒரு காப்பி, அதை வாயில வைக்க முடியாது. ஆனாலும் பரவாயில்லையேன்னு உன் மனசு நோக கூடாதேன்னு குடிச்சிட்டு போனேன். ஆனா இன்னைக்கு பாத்தியா, உன் மருமக உனக்காக ஹார்லிக்ஸ் போட்டு கொண்டுட்டு வந்திருக்கா. வாங்கி குடிமா. ஆமா அத்தை, உங்களுக்கும் தான் ஹார்லிக்ஸ் போட்டு கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்தாங்க சாப்பிடுங்க. அத்தா, நீங்களும் குடிங்க. குடுடி ஏன் செல்லம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் காலையில எந்திரிச்சு பொண்டாட்டி கையால காப்பி வாங்கி குடிக்கிறதுல இருக்கிற சுகம் இருக்கே. பாவாட, உனக்கு அது வாழ்க்கையில நடந்துருச்சுடா. குடிங்க அத்தா, குடிச்சிட்டு ஹார்லிக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஐயோ, என் பொண்டாட்டிக்கு என் மேல எம்பட்டு பாசம். எம்மா பாத்தியா, உன் மருமக என்னை எப்படி கவனிச்சுக்கிறானே. அருக்கு, நீ குடிச்சியம்மா? நீங்க குடிங்க அத்தா, அதுக்கப்புறம் நான் குடிக்கிறேன். ஓ,
அந்த காலத்து படத்துல வர்ற ஹீரோயின் மாதிரி புருஷன் வச்ச மிச்ச காப்பியை குடிக்கிறதுல பொண்டாட்டிக்கு தனி ருசி. அதை அனுபவிக்கணும் தானே. ஐயோ போங்க தான். சின்னுங்கிறாளே இரு மாமா காப்பியை குடிச்சிட்டு சாரி ஹார்லிக்ஸை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். சரிங்க தான். பார்க்கும் பார்வை நீ என் வாழும் நீ. ஐயோ என்னாச்சு தான்? எல்லாருக்கும் பசும்பால் எருமைப்பால் கழுதைப்பாலுன்னு நானும் எல்லா பால்லையும் ஹார்லிக்ஸ் போட்டு குடிச்சிருக்கேன். ஆனா இம்புட்டு ருசியா எந்த பாலுமே இருந்ததில்ல. அதான் நீ எந்த பால்ல போட்டேன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு. பாக்கெட் பால்ல தான் அத்தான் போட்டேன். ஓ பாக்கெட் பால். எம்மா பசும்பாலுன்னு லிட்டரா வாங்கி குடுப்பியே, அதுல எல்லாம் இல்லாத ருசி இந்த பாக்கெட் பால்ல இருக்குன்னு யாருக்கு எப்படி காட்டியிருக்கா பாத்தியா? இனிமே நம்ம வீட்ல யாரும் பசும்பால் வாங்கி யூஸ் பண்ண கூடாது. ஒன்லி பாக்கெட் பால் தான். அதுவும் யாருக்கு போட்ட ஹார்லிக்ஸ் தான். சரியா இருக்கும்? சரிங்க அத்தான். ஏம்மா நீ மட்டும் ஏமா கையிலேயே வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? சும்மா உருப்புன்னு உறிஞ்சி குடி. இவ போட்ட காப்பிய நம்ம வேற குடிக்கணுமாம்ல. குடிங்க அத்தை. அடியே என்னடி போட்டு வச்சிருக்க? ஏன் அத்தை ஹார்லிக்ஸ் தான் போட்டிருக்கேன். ஐயே வீட்ல ஹார்லிக்ஸே இல்ல. இவன் எந்த கடையில அடி வாங்கிட்டு வந்தா? ஏலே எந்த கடையில இருந்துடா வாங்கிட்டு வந்து கொடுத்த? நான் எங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்? நான் எதுவும் வாங்கி கொடுக்கலையே. வீட்லயே ஹார்லிக்ஸ் இருந்துச்சு அத்தை. வீட்டுல இருந்துச்சா? ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கி நான் 6 மாசம் ஆச்சு. கல்யாணம் ஆக போகுது. நான் ஸ்லிம்மா இருக்கணும், ஜிம்முக்கு போகணும்னு இந்த பையெல்லாம் ஹார்லிக்ஸ் குடிக்க மாட்டேன்ட்டேன். நானும் வாங்குறது இல்ல குடிக்கிறது இல்ல. அப்புறம் எப்படி வீட்டுல இருக்கேன்? பருப்பு டப்பாக்கு பக்கத்துல ஒரு ஹார்லிக்ஸ் டப்பா இருந்துச்சு. அடி வெனகாரி அது ஹார்லிக்ஸ் இல்லடி, கோதுமை மாவு. என்ன கோதுமை மாவா? ஆமாடா இருவட்ட வேலை. பாக்கெட் பால்ல கோதுமை மாவை கலந்து அதை ஹார்லிக்ஸ்னு கொண்டுட்டு வந்து குடுக்குற. நீனு முடக்குன்னு மாட்டு மூத்திரத்தை வாங்கி குடிச்சது மாதிரி குடிச்சுக்கிட்டு இருக்க. கொஞ்சமாவது உனக்கு வெக்கம் இருக்காடா? இதுல நான் போடுற காப்பி உனக்கு சுடுதண்ணியா? எம்மா கோதுமை மாவு மாதிரியே இல்லம்மா, அப்படியே ஹார்லிக்ஸ் மாதிரியே இருந்துச்சு. அப்ப கோதுமை மாவுல தான் ஹார்லிக்ஸ் தயாரிக்கிறாங்களோ? ஏலே அவளை நீ இழுத்துக்கிட்டு வரையிலேயே அவளுக்கு பொண்டாட்டி தாசனா மாறுவேன்னு தெரியும். ஆனா கோதுமை மாவை கலந்து ஹார்லிக்ஸ் தயாரிக்கிறாங்கன்னு சொன்ன பத்தியா, உன்னைய என்னால மன்னிக்கவே முடியாதுலே. அத்தை இந்த நீ போட்ட கோதுமை மாவு ஹார்லிக்ஸ நீ தானே குடிச்சு உடம்ப தேத்து. அத்தா கவலைப்படாதா இருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கவும் நீ கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம். இதனால என்ன இருக்கு? என்ன அம்மா காரி துப்பிட்டு போனதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. இனிமே அடுப்படி பக்கம் போகும்போது என்னைய கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு செஞ்சுக்க. நீனா போய் எதுவும் செஞ்சு விடாதா இருக்கு. சரிங்க. அட இதுக்கு சாரி கேட்டுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புது பொண்டாட்டி இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்றது சகஜம்தான். நானும் எத்தனை படத்துல பார்த்துருக்கேன். பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கு. காலையில டிஃபனுக்கு நான் கடையில வாங்கிட்டு வந்துடுறேன். நீ எதுவும் ட்ரை பண்ணாத. யாருக்கென்ன தீங்கு செய்தே ஏன் இந்த சோதனை? என்னடி மொட்டைக்காரி இன்னி நேரத்துல வாச கொட்டிக்கிட்டு இருக்க? வாடி குப்பம்மா. என்ன மணி 7 ஆச்சு, இன்னி நேரத்துல வாசக தெளிச்சு என்ன நேரம் கோலம் போட? ஏன் உன் மரும எங்க இருக்கா? உள்ளதான் இருக்கா. அவளும் ஊருக்குள்ள 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு நான் முதல்லையா நீ முதல்லையான்னு போட்டி போட்டு வாச கொட்டுறாளுக. உன் மருமக என்ன 7 மணி வரைக்கும் என்ன செய்யறா வாச தெளிக்காம? ஆமா தெளிக்க வேண்டியதுன்னு தெளிக்க. கல்யாணம் ஆன புதுசா கல்யாணமானவ என்னத்தை எழுப்புனா வாச தெளிக்க சொன்னோம்னு எழுப்பல. அப்புறம் 10 வருஷமா புள்ளை இல்லாமல் இருந்துச்சு. பிள்ளைக்கு செலவழிச்சேன். இன்னைக்குத்தான் ஆகும் நாளைக்குத்தான் ஆகும். குனிஞ்சு நிமிந்து எதுவும் பார்க்க வேணாம்னு பேசாமல் இருந்து நானே பார்த்துக்கிட்டேன். அதுதான் சரின்னு வச்சு இப்போ மாசமாக இருக்கையில் வயிற்று பிள்ளைக்காரியை வேலை பார்க்க வைக்கக்கூடாதேன்னு அதுவும் பார்க்க வைக்கல. இங்கனுக்குள்ளே பார்க்காம மறுபடியும் அப்புறம் புள்ள பத்து வந்தவளையும் என்னென்னு வேலை பார்க்கறது பச்சை உடம்பு காரின்னு அதையும் பார்க்க விடாமல் நான் பார்த்துக்கிட்டேன். சரி இப்போ நாளும் பாப்பாளுகன்னு பார்க்குறேன். பிள்ளைக்கு பால் கொடுக்கணும். நான் கண்ணும் முழிக்கிறேன் தூக்கம் முழிக்கிறேன்னு எந்திரிக்காம கிடந்துக்கிட்டு 7 மணி வருது என்னையை தாண்டி கூட்ட வைக்கிறேன். நான் என்ன தேடி சொல்ல? இதுக்கு என் மயனமில்லடி ஒத்துருக்கேன். அது சரி என் வீட்டுக்காரி இருக்கால, விறகை எடுத்துட்டு வந்து கையில் வெட்டி கொடுக்கணும். அப்பத்தான் மொட்டை எந்திரிச்சு சோறாக்குவாங்க குழம்பு வைப்பாங்க. இல்லைன்னா 24 மணி நேரம் அந்த கேசடுப்புலையே போட்டு எரிப்பாங்க. என்ன பண்ணி தொலைய? இவளுகளை கட்டிட்டு வந்தோம்லடி நம்ம கருமாயப்பட வேண்டியது இருக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படியாத்தான் இருக்குவா. அடியே பார்வதி என்ன 6 மணிக்கெல்லாம் காப்பி ஓட்டு குடிச்சிட்டு அடுத்த வேலைக்கு போயிருவே. இப்போ என்ன இப்பத்தான் பால் வாங்கிட்டு போறியாக்க?
ஆமா, நான் பால் வாங்கிட்டு போறேன். பால் டீ கடையில போய் டீ வாங்கிட்டு போறேன் மக்கோய். டீ வாங்கிட்டு போறியா? ஏன்டி உன் புது மருமக காலையில எந்திரிச்சு காப்பி விட்டு கொடுக்கல, கடையில போய் டீ வாங்கிட்டு போறோம்ங்கிற? ஓட்டா ஓட்டா, அதெல்லாம் காலையிலேயே கோதுமை மாவை கலந்து ஹார்லிக்ஸ்ல போட்டு கொடுத்தா. என்னடி சொல்ற? கோதுமை மாவை கலந்து கொடுத்தாளா? அட ஆமான்றேன். நீங்க தான் மருமக வந்தா கை வேலையை மாத்துவ, கால் வேலையை மாத்துவ, காலை நீட்டிக்கிட்டு உட்காந்து சோறுதீங்கலாம்னு வீட்டுக்குள்ள வர சொன்னீங்க. உங்க வேச்ச கேட்டுக்கிட்டு நானும் வர சொன்ன பாவத்துக்கு இன்னைக்கு எனக்கு கோதுமை காப்பியில கிடைச்சிச்சு. ஐயோ கடவுளே, இவ வாடுக்கு நம்ம வாடி எம்புட்ட தேவலைய போல் இருக்குடி. அதானே, என்னடி சொல்ற? ஏன் ஒரு காப்பியோட போட சொல்லி கொடுக்காமலா அவ ஆத்தா புள்ள பத்து வளர்த்தா? என்னன்னுதான் புள்ள பத்து வளர்த்தாளுகளோ என்ன செஞ்சாளுகளோ தெரியலையே. புள்ளைய படிக்க வைக்கிறோம்னு அடுப்படி பக்கமே போவிடாம வச்சிருப்பாளுக போல் இருக்கு. கோதுமை மாவுக்கும் ஹார்லிக்ஸ் மாவுக்கும் வித்தியாசம் தெரியாம பாலில் கலந்து கொடுக்குறாளே. அப்ப இவளுகளெல்லாம் என்னத்த சொல்ல? நல்லா தாண்டி ஆத்தா, கோதுமை மாவை கலக்கையில கூட அந்த மனம் தெரியாது, திப்பி திப்பியா நிக்கிறது. ஆமா தெரியுது இவளுகளுக்கு. இவளுக தலையில எல்லாம் என்னத்த சொல்ல? அதையும்ல என் மயங்காரை மாட்டு மூத்திரத்தை வாங்கி குடிச்சது மாதிரி குடிக்கிறியா? இதுல நான் போடுற டீ இப்படி நாளும் சுடுதண்ணி மாதிரி இருந்துச்சான். என்கிட்டயே குத்தி காட்டுறியா அந்த கொள்ளு மாதிரி வைய. அப்ப அவனெல்லாம் என்னத்த சொல்ல? மாறிட்டாங்க கோய், ஒரே நாள்ல மொத்தமா மாத்திட்டாளுக. இன்னி இவங்கள கொண்டுட்டு வர்றது என்ன சாதாரணப்பட்ட விஷயமா? அப்படியெல்லாம் சொல்லாத பார்வதி, பாவாடை நல்ல உள்ள. அப்படியெல்லாம் மாற மாட்டேன். அதெல்லாம் உன் மேல பாசம் இல்லாமலா இருக்கும். ஐயாக்கா நீ வேற, இன்னைக்கு அவன் அந்த ஹார்லிக்ஸை மோந்து வார்த்ததும் குடிச்சதும் இருக்கே வரு. அதுல கடைசியில அந்த கொல்லி முடிவேன் சொல்றேன். கோதுமை மாவுல தான் ஹார்லிக்ஸ் தயாரிக்கிறாங்கன்னு இம்புட்டுனாலும் தெரியாம போச்சான். அப்ப எப்ப ஏற்பட்ட ஆளா இருந்திருப்பேன். உன்னோடு உலகம் சுற்ற கப்பல் வாங்கட்டும். அரே விடு விடு, நம்ம புருஷங்க பண்ணாததா. கழனி தண்ணியை கலந்து கொடுத்தா கூட ஹார்லிக்ஸ் போஸ்ட்னு குடிச்சவங்க நம்ம ஆளுக்க. இப்போ நம்ம மக்க மாருக என்ன சும்மாவா? அதெல்லாம் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு எல்லாம் வருவாங்க. நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதம்டி. எதுக்கு இம்புட்டு வீஞ்சிக்கிட்டு தெரியுற? எனக்கு நம்பிக்கை இல்லை முட்டக்காரக்கா. இனிமே என் மயனை நம்பி அந்த வீட்டில் இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒரு நாளைக்கே இந்த பாடுனா இன்னும் போக போக என்னை அந்த வீட்டில் வச்சு பாப்பான்னு நினைக்கிற நீனே. அதுக்காக நம்ம பிள்ளைய நம்ம விட்டு கொடுத்துட்டு வெளியேற முடியுமா? நாளைக்கு அவளுக்கு மொத்தமா சுருட்டிக்கிட்டாளுங்கன்னா நமக்கு பிள்ளை இல்லாம இல்லடி திணறி போய் கிடக்கணும். நீங்க ஒண்ணுக்கு 2 பேரும் மரும கிடைத்திய வீட்டுல உள்ள வேலையை அவளுக்கு எப்படி பாக்குறாளுக? காலை நீட்டி உட்காந்து நீங்க சோறுவீங்கல, எனக்கு வாச்ச விதிய பாத்தியல. நான் மட்டும் ஏன் இப்படி கடந்து சீப்படனே? இங்கே நாங்கள் வாங்கி குடிக்கிறது எங்களுக்கு தானே தெரியும். அடி பார்வதி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமைஞ்சிடாது. முதல்ல அப்படித்தான் இருப்பாளுக. தெரிஞ்சாலும் தெரியாதது மாதிரி காட்டிக்கிட்டாத்தேன் இழுத்து போட்டு எல்லா வேலையும் மாமியாமாருக பாப்பாளுகன்னு அவளுகளுக்கு நினப்பு. அதையும் இந்த குருட்டு பயலுக ஒன்றும் தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டு தெரியுறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இங்கிட்ட ஒரு குத்தம் அங்கிட்ட ஒரு குத்துமா குத்தி அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு நம்மதே ஏவணும். அம்மாடி பார்வதி, அவளையும் ஆரம்பத்திலேயே அடக்கி வச்சாத்தேன். அக்கம் பக்கத்தில் உட்காந்து வாய் வாக்க ஆரம்பிச்சாளுக. உன்னை பார்த்து என்னை பார்த்து ஒன்றுமில்லாமல் போய் நம்மளை சுத்தமாக மதிக்க மாட்டாளுக. பார்த்து கவனமாக நடந்துக்க சரியா? இந்த கடையில் போய் காப்பி வாங்கி குடிக்கிறத நிப்பாட்டிவிட்டு அதை தூக்கி கீழே ஊற்றிவிட்டு போய் ஒழுங்கா மறு காப்பி போட்டு எடுத்துட்டு வாடின்னு சொல்லி 4 குத்து. அதெல்லாம் சரியாக வந்துடுவாளுக. நம்ம இடிக்கிற இடியில தானே இருக்கு மருமக்கமாருக பார்க்குற வேலை. வாலு, சாத்துக்குடி எதுவும் வாங்குறியா? இல்லைங்க, பழம்லாம் வீட்டில் இருக்கு. எக்ஸ்ட்ரா பழம் வாங்கினா வேஸ்ட்டாக தான் ஆகும். தீர்ந்த பிறகு வாங்கிக்கலாம். சரி ஓகே, அப்ப காய்கறி போதும்ல. உனக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கோ. ஆஃபீஸ்க்கு லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறது மாதிரி தான் எல்லாமே வாங்கியிருக்கேன். அத்தைக்கு மாமாவுக்கு கீரை வாங்கியாச்சு. முருங்கைக்காய் மரத்துலேருந்து பறிச்சுக்கலான்னு மாமா சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சதுங்க. எனக்கு கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம் மட்டும் வாங்க வேண்டியது இருக்குது. அதானே பார்த்தேன், லாஸ்டா அதுல தானே வந்து நிப்பீங்க. சரி வா, அந்த பக்கம் போலாமா? என்ன சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க? ஆஃபீஸ் போகும்போது அப்போ அசிங்கமாக போக முடியுமா? வாங்கிக்கோன்னு தாண்டி சொல்றேன். நான் வாங்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அது நல்லா சொல்லணும். நக்கலா சொன்னா? ஓ, நல்லா சொல்றதுக்குன்னு வேற ஏதாவது மூஞ்சி இருக்கா என்ன? எல்லாம் சொல்லுவீங்களே. சரி சீக்கிரம் வாங்க. எனக்கு ஹேர் பேண்டு, கேட்ச் கிளிப்பு, செப்பல்லாம் கூட வாங்க வேண்டியது இருக்குங்க. இந்த செப்பல் போட்டுட்டு போனால் ஒரு மாதிரி அறுக்குது. நான் வேணும்னா கட்ஷூ வாங்கிக்கட்டுமா? உன்னை கொண்டு போய் கடையில விட்டுறேன். உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வெளியில வா. நான் கார்ல வெயிட் பண்றேன், ஓகேவா? அப்ப யாரு வந்து செலக்ட் பண்றதா? நீங்களும் கூட வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க. லேடிஸ் ஐட்டம்லாம் எனக்கு என்னடி தெரியும்? ஹேண்ட்பேக் எல்லாம் வாங்கணுங்க. நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஓ, இப்படியும் சொல்லலாமோ?
ஆமாம் ஆமாம், சரி வாங்க. லஞ்ச் பேக் தனியாக ஹேண்ட் பேக் தனியான்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால தான். ஏய், உன்னை நான் எக்ஸ்பிளனேஷன் கேட்டேனா? உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. ம் சரி. ஐயோ, அத்தை பாவக்காய் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அது மட்டும் வாங்கிட்டு போயிடலாமா? ஓ, அது வேறயா? சரி வா போலாம். ஏன் பாவக்காய் அங்கே இருக்கு? அது பெரிய பாவக்கால, அம்மா மிதி பாவக்காய் தானே சாப்பிடுவாங்க. மிதி பாவக்காவும் இருக்குங்க, வாங்க போய் பார்க்கலாம். பொறுமையா போ. அண்ணா, மிதி பாவக்காய் இருக்குங்களா? கே நயன்தாரா. என்னங்க, இவங்க ஜீவானி அம்மா தானே? ஆமா ஆமா, சரி வா, நம்ம அப்புறமே வந்து வாங்கிக்கலாம். விக்கி, நயன்தாரா, நல்லா இருக்கீங்களாப்பா? ஆ நல்லா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நயன்தாரா, வா கிளம்பலாம். விக்கி, உன் ஃப்ரெண்டு தான் என்ன புரிஞ்சுக்கறல, நீனும் இந்த அம்மா கிட்ட பேச மாட்டியாடா? பார்த்தா பேசுற அளவுக்காம்மா நீங்க நடந்துக்கிட்டீங்க. இனிமே பேசுறதுக்கு என்னம்மா இருக்கு? நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னங்க? அம்சா உன் ஃப்ரெண்டு தானே? உன் ஃப்ரெண்டுக்கு அவங்க பண்ண கொடுமை எல்லாம் மறந்துட்டியா? இல்லங்க, அவங்க பெரியவங்க பேசுறாங்க. வான்னு சொன்னேன், வா போலாம். தம்பி, ஜீவாதான் என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு ஒதுங்கி இருக்கான். நீனும் பார்த்த இடத்துல கூட பேசாம போனா இந்த அம்மா மனசு கஷ்டப்படணும், உனக்கு புரியலையாடா? பெத்த புள்ள மனசு கஷ்டப்படும், அவனுக்கு வலிக்கும்னு உங்களுக்கே புரியல. உங்களை பத்தி மட்டும் மத்தவங்க கவலைப்படணும்னு எப்படிமா நினைக்கிறீங்க? நான் பண்ணினது தப்பு தாயா, இல்லைன்னு சொல்லல. ஏதோ புத்தி கட்டு போய் எங்க அம்மா பேச்சை கேட்டு பண்ணிட்டேன். கையல்வெளிக்காக யோசிச்சு என் புள்ள வாழ்க்கையை நான் விட்டுற பார்த்தேன். அவனுக்கு தான் இப்ப கல்யாணம் ஆயிருச்சு இல்லப்பா, அதுக்காகவாது இந்த அம்மாவை மன்னிக்க கூடாதா? அம்மா, நீங்க ஜீவாக்கும் அம்சாக்கும் பண்ணது எப்பேற்பட்ட துரோகம்னு உங்களுக்கு புரியலையாமா? ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கலன்னு ஒரே வார்த்தையில புடிவாதமா இருந்திருந்தா கூட அவனுக்கு இந்த அளவுக்கு வெக்ஸ் ஆயிருக்காது. கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு, என் வீட்டு மருமக, என் வீட்டு மகாலட்சுமின்னு அந்த பொண்ணை வாய் நிறைய சொல்லி ஆசை வார்த்தை காட்டிட்டு அம்மா அப்பா இல்லாத அந்த பொண்ணை அவ்வளவு கஷ்டப்படுத்தி, ச்சே, எந்த ஒரு தாயுமே பண்ணாத ஒரு விஷயத்தை இப்படி பண்ணிட்டு கூச்சமே இல்லாம எப்படிமா அவன் வந்து பேசணும்னு நினைக்கிறீங்க? பண்ணினது தப்பு தாண்டா, இல்லைன்னு சொல்லல. அவனோட நல்லதுக்குன்னு நினைச்சு அவனுக்கு கெடுதல் பண்ண பார்த்துட்டேன். எல்லாத்துக்கும் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். அந்த பொண்ணுகிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன். என்னை ஏத்துக்க சொல்லுப்பா. நீனாவது பேசி பாருடா. இந்த அம்மாவை பார்த்தா அவங்களுக்கெல்லாம் பாவமா தெரியலையாடா? அந்த அம்சாவை பார்க்கும்போது உங்களுக்கு பாவமா தெரியல? காலம் ஃபுல்லா நம்மளை வச்சு காப்பாத்துவான்னு அந்த பொண்ணை நம்பி கைப்பிடிக்க போற நேரத்துல எவ்வளோ பெரிய வேலையை பார்த்து விட்டு அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி அந்த தாலியை கலட்டி எரிஞ்சு அவன் மட்டும் அந்த பொண்ணோட கழுத்துல தாலி கட்டலைன்னா அம்சாவோட வாழ்க்கை என்ன ஆயிருக்குமா? அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இன்னைக்கு புள்ள பேசல, வந்து பேச சொல்லுன்னு கேக்குறீங்க. எப்படிமா உங்களால இப்படியெல்லாம் முடியுது? எப்படிமா அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து பேசுவான்? விக்கி, சாரிம்மா, இந்த விஷயத்துல நீங்க ஜீவாவுக்கு பண்ணது மிகப்பெரிய தப்பு. இதுக்கு அவனாதான் மனசு வந்து உங்ககிட்ட பேசணுமே தவிர என்னாலேயோ இல்ல வேற யாராலையும் சிபாரிசு பண்ணியெல்லாம் அவனை பேச வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இனிமே இந்த விஷயமா என்கிட்ட பேசாதீங்க. நயன்தாரா, வா போலாம். என்னங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. சொல்லு. என்னங்க, அந்த அம்மாவை பார்க்கும்போதே பாவமா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? ஏங்க, அண்ணன் தான் கோவமா இருக்காங்க, நீங்களாவது. அதுக்காக ஜீவாவுக்கு ஒரு கஷ்டம்னா அதை பார்த்துக்கிட்டு சந்தோஷப்பட சொல்றியா? அவன் வாழ்க்கையில நடந்தது எவ்வளவு பெரிய துரோகம்னு பார்த்துட்டு தானே இருந்த. அம்சாவோட வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கும். உன் ஃப்ரெண்டு தானே அவ. முறைப்படி பார்த்தா நீ தான் அந்த அம்மா கிட்ட கோவப்பட்டிருக்கணும். அவங்களுக்காக என்கிட்ட வந்து பறிஞ்சு பேசுற? ஐயோ, எனக்கும் அந்த அம்மா மேல கோவம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. கோவம் இருக்குல்ல? பெத்த பிள்ளைக்கு அவங்க பண்ணின கொடுமைக்கும் பாவத்துக்கும் இதுக்கு மேலேயும் அவங்க அனுபவிக்கணும். அதெல்லாம் பட்டாதான் தீரும். நீ அதெல்லாம் பத்தி யோசிக்காத, விடு. இல்ல, நீங்களாவது கொஞ்சம் நார்மலா பேசியிருக்கலாம். நான் உனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யாருக்கிட்டையாவது பேசியிருக்கேனா? இல்லை யாருக்கிட்டையாவது இந்த மாதிரி எடுத்தறிஞ்சு நடந்துக்கிட்டேனா? அதெல்லாம் உனக்கே புதுசா இருக்குல்ல. எனக்கு எப்படி ஆத்திரமா இருக்கும்? என் ஜீவாவோட வாழ்க்கையே போயிடுச்சுன்னு நினைக்கும் போது அந்த ஒரு நாள்ல நான் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பேன் தெரியுமா? எத்தனை இடம் எங்கெங்க போய் எங்கெங்கெல்லாம் அலைஞ்சு தேடி தெரிஞ்சு அந்த பொண்ணு ஒரு நிமிஷத்துல போய் காப்பாத்தி இருந்தா முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற பகவப்பேராத அவளுக்கு வராம இருந்திருக்குல்ல. அவன் கட்டுன தாலியை கலட்டி வீசிட்டு அந்த நிமிஷம் ஜீவா கட்டும்போது அவன் மனசு என்னெல்லாம் பாடுபட்டிருக்கும், எப்படியெல்லாம் குமுறி இருக்கும். அதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்து எனக்கு தாண்டி தெரியும். கரெக்டு தான். சரி விடுங்க, நான் எதுவும் கேட்கல. அவங்க ஜீவாவுக்கு பண்ண கொடுமைக்கு கொஞ்ச நாள் இந்த மாதிரி அனுபவிக்கிட்டோம். அப்பதான் அவனோட வலி என்னங்கிறது இவங்களுக்கும் புரியும். நான் கரெக்டா தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீ இதுக்கு மேல இதை பத்தி எதுவும் பேசிக்காத. நம்ம அவங்க அம்மா அவங்களுக்குள்ள பார்த்தோங்கிறத கூட ஜீவா கிட்டேயோ அம்சா கிட்டேயோ ஷேர் பண்ணிக்க வேண்டாம், புரிஞ்சுதா? ம் சரிங்க.
அவன் நடந்ததெல்லாம் மறந்துட்டு நானும் அம்சாவும் இப்போதான் லைஃப்பை சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு ரொம்ப ஹாப்பியா என்கிட்ட பேசிட்டு இருந்தான். அவனோட சந்தோஷத்தை நம்மளால கெடுக்க வேண்டாம். அவனா என்னைக்காவது நேர்ல பார்த்தா அவன் மனசுக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு பேசிக்கிட்டோம். அது வரைக்கும் நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேவா? புரிஞ்சது தானே? சரி சரி, நான் எதுவும் சொல்லிக்கல, ஃப்ரீயா விடுங்க. அப்புறமா வந்து பாவக்காய் வாங்கிக்கலாம். ஃபேன்சி ஸ்டோர் போயிட்டு வந்துடலாம். ம் சரிங்க. ஏய், நீ ஏண்டி ஒரு மாதிரி ஆயிட்ட? இல்லைங்க, ஒரு ஃப்ரெண்டு மேலே நீங்கள் எவ்வளோ மரியாதையும் பாசமும் வச்சுருக்கீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஜீவா ரொம்ப நல்ல பையன் நயன்தாரா. அம்மா அப்பா இல்லாத பொண்ணு, சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணுன்னு அவளை சந்தோஷமா வச்சிருக்கணும், அவள் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காகவே கல்யாணம் பண்ணியிருக்கான். எப்போதும் அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு யாரும் கொடுக்க வராம நம்மளும் பார்த்துக்கணும்ல. ம் கரெக்டு தாங்க. சரி, ஓகே. என் பொண்டாட்டியை ஹாப்பியாக வச்சுக்கணும்னா நான் ஃபேன்சி ஸ்டோர் கூட்டிகிட்டு போகணும். நம்ம இப்போ ஃபேன்சி ஸ்டோர் போகலாமா? ம் டபுள் ஓகேடா புருஷா. எங்கே உன்னை கூட்டிச் செல்ல சொன்னாய் என் காதில்